முத்தரசன் சார், தமிழகத்தை பொறுத்தவரை இந்த அரசியல் சூழ்நிலை சொல்லிட்டீங்க. தென்னிந்திய மாநிலங்களில் இது போன்ற சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. கர்நாடகாவாக இருக்கட்டும், இது கேரளா மாநிலம் மற்றும் ஆந்திரா தெலுங்கானாவிலும் இது போன்ற சூழ்நிலை இருக்கிறது. ஆனால் வட மாநிலங்களை பொறுத்தவரை இந்த ராமர் கோயில் பிரச்சனையும், ராமர் கோயில் கட்டப்பட்டிருப்பதும் மற்றும் குடியுரிமை திருத்த சட்டம் அமல்பட்டிருப்பதும் ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த பெரும்பான்மை இந்துக்கள் வாக்குகளை போலரைஸ் பண்ணுவதற்கான பாரதிய ஜனதா கட்சியின் வியூகமாக கணிக்கப்படுகிறது. அவர்கள் நாங்கள் 400 தொகுதிகளில் வெற்றி கண்டிப்பாக பெறுவோம், குறைந்தது 350 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்று அவர்கள் அந்த வாக்கு வங்கியை ஈர்ப்பதற்கான பல்வேறு வியூகங்களையும் திட்டங்களையும் தொடர்ந்து அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கூறியது போலவே இந்த தேர்தல் நன்கொடை பத்திரங்கள் பிரச்சனையில் ஒரு சிக்கல் வரும்பொழுது அடுத்த நாளே இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அமலுக்கு வரும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. எங்களது 2 முறை இந்த ஆட்சி என்பது ஒரு ட்ரெய்லர் தான், 3வது முறை ஆட்சி என்பது தான் எங்களுடைய மெயின் பிக்சர் என்று அவர்கள் மிகுந்த ஒரு அதீத நம்பிக்கையோடு இந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணி சார்பில் நாம் இன்னும் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாத ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய வியூகங்களை இந்தியா கூட்டணி முறியடித்து தடுத்து நிறுத்தும் என நீங்க நினைக்கிறீங்களா சார்? நான் சொல்ல வேண்டிய செய்திகளை நீங்களே சொல்லிட்டீங்க. 10 ஆண்டு காலம் மோடி தலைமையில் பிஜேபி ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. மிகப்பெரிய பலத்தோடு ஆட்சி நடைபெற்றிருக்கிறது. யாருடைய வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் போதுமான பலம் கிடையாது. மற்ற கட்சிகளுடைய தயவை நாடி இருக்க வேண்டிய நிலைமைதான் வாஜ்பாய் பிரதமராக இருந்த பொழுது. ஆனால் மோடி 2014 இன்று வரையில் முழு பலத்தோடு இருக்கிறார். யாருடைய தெய்வம் இல்லாமல் எந்த சட்டங்களையும் நிறைவேற்ற முடியும், எந்த சாதனைகளையும் பண்ண முடியும். அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்து அந்த சாதனையை, ஏன்னா நீங்க ஒரு சாதனை கூட சொல்லல, அந்த சாதனையை சொல்லி வாக்கு கேட்பதற்கு இயலாத நிலையில் சென்டிமெண்டாக மக்களினுடைய உணர்ச்சிகளை பயன்படுத்தி அரசியல் ஆதாயம் பெறலாமா என்று முயற்சிக்கிறார்கள். கடவுள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இருக்கிறது. கடவுள் மீது நம்பிக்கை இருக்கிறது. நீங்க பல கோயில்களுக்குள்ள பார்க்கலாம், காவடி எடுத்துட்டு போவாங்க, காவடி மேலேயே கொடியை ஊனிட்டு போவாங்க. அவங்க கட்சி கொடியெல்லாம் சொருகிட்டு போறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். கடவுள் மீது கொண்டிருக்கிற பக்தி என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. ராமர் கோயில் கட்டினையே கும்பாபிஷேகம் பண்ணத்தினாலேயே ராம பக்தர்கள் எல்லாம் பாஜகவுக்கு ஆதரவானவர்கள் என்று அப்படி வருவார்கள் என்று அவர்கள் தப்பு கணக்கு போடுகிறார்கள். தவறான கணக்கு இந்த கணக்கு. ராமனை வணங்குகிற அத்தனை பேரும் பிஜேபி ஏற்றுக்கொள்பவர்கள் அல்ல. அதே மாதிரி குடியுரிமை திருத்த சட்டமாகட்டும் அம்பலமாய் போய் நிக்குது இல்ல. இந்த இது தேர்தல் பத்திர திட்டத்துல பாஜக அப்பட்டமாக அம்பலமாய் அம்மனமாக நிற்கிறது. அம்மனமா நாட்டு மக்கள் முன்னால் நிற்கிறது. எப்படி தப்பிப்பது என்று வழி தேடி இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கிறது. ஆகவே 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த மோடி உலகத்திலேயே ஆகச் சிறந்த தலைவராக தங்களை தாங்களே புகழ்ந்து கொள்கிறவர்கள் எங்கள் ஆட்சியில் இன்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறோம் என்று ஒன்றை கூட குறிப்பிட்டு சொல்ல முடியவில்லை. குறிப்பிட்டு சொல்லி வாக்கு கேட்பதற்கு தகுதி அற்றவர்களாக இன்றைக்கு இருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் ராமரை காட்டலாமா, அல்லது குடியுரிமை திருத்த சட்டத்தை காமிக்கலாமா, அல்லது 370வது பிரிவை ரத்து செய்ததை சொல்லலாமா என்று இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி ஏமாற்றலாமா, அதாவது மக்களை ஏமாற்றுவத காரியத்தில் அவர்கள் இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். மக்கள் ஏமாற மாட்டார்கள். மக்கள் இதையெல்லாம் நிதானமாக பரிசீலிப்பார்கள். தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வட மாநில மக்களும் இதற்கு இசைவான ஒரு மாற்றத்தை முடிவு செய்வார்கள். இன்றைக்கு நாட்டில் யாருமே தொழில் செய்ய முடியல. உங்களுக்கு தெரியும், எந்த தொழிலையும் செய்ய முடியவில்லை மோடி ஆட்சியில. எல்லாரும் என்ன சொல்ற, தொழிலை கைவிட வேண்டிய தர வழி இல்லைங்க. மோடி 3வது முறையா ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா எந்த தொழிலையும் செய்ய முடியாது, தொழிலை கைவிட்டு விட்டு வேற வழிக்கு தான் போக வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சின்ன தொழில் நடத்துறவர்கள் அத்தனை பேரும் சொல்றாங்க. நாங்க தேர்தல் நிதி வாங்க போனா அதை சொல்றாங்க. உங்களுக்கு நிதி கொடுக்கலாம், எங்களுக்கு கூட தப்பு இல்லை, ஆனா எங்கள் தொழில் இப்படி எல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டது, அந்த நெருக்கடிக்கு காரணம் ஒன்றிய அரசு தான் காரணம் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார்கள். 3வது முறையாக நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் எங்களுடைய முழு பலத்தையும் காமிப்போம்னு அவங்க சொல்றது. 3வது முறையா ஆட்சிக்கு வந்துட்டான்னா பாசிசம் நாட்டை ஆட்சி நடத்தும், சர்வதிகாரம் ஆட்சி நாட்டில் நடக்கும். நீங்க கேள்வி கேட்பதற்கோ நான் பதில் சொல்வதற்கோ வாய்ப்பு இருக்காது, நிச்சயமா வாய்ப்பு இருக்காது. முத்தரசன், கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இந்தியா கூட்டணி எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ உள்ள சூழ்நிலையில? தோராயமா எத்தனை இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படிங்கிறத
ஒரு கற்பனையா என்னால் சொல்ல முடியாது. தோராயமா ஒரு மூத்த தலைவர் இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்படும். அதனால மூத்த தலைவர்கிற முறையில் இப்போ தமிழ்நாட்டில் எனக்கு தமிழ்நாட்டு அனுபவம் தான், 40லையும் வெற்றி பெறுவோம் பாண்டிச்சேரி உறுதியாக நான் சொல்றேன். அதே மாதிரி கேரளத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் எதிரெதிராக நின்றாலும் 20 தொகுதிகளும் இந்தியா கூட்டணிக்கு தான். இது மாதிரி பல மாநிலங்கள்ல இப்ப டெல்லியில உடன்பாடு ஏற்பட்டிருக்கு, உத்தரப்பிரதேசத்துல உடன்பாடு ஏற்பட்டிருக்கு, பல மாநிலங்கள்ல நல்ல உடன்பாடுகள் ஏற்பட்டிருக்குது. கடந்த காலங்களில் உடன்பாடு எட்டப்படவில்லை. ஆகவே ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். பிரதமர் யார் என்பது ஒரு பெரிய பிரச்சனையே அல்ல. பிரதமரை அறிவிக்காமலேயே பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறோம். தேர்தல் முடிந்த பிறகு பிரதமர்களை தேர்வு செய்திருக்கிறோம். மன்மோகன் சிங்கை சொல்லியா தேர்தலில் ஓட்டு கட்டோம் 2004 இல்லையே, ஓட்டு கேட்கல. அதே மாதிரி தேவகவுடாவை சொல்லி ஓட்டு கேட்கல, குஜராலை சொல்லி ஓட்டு கேட்கல. தேர்தலுக்கு பிறகுதான் பிரதமர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். விபி சிங் அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே போன்ற நிலைமைதான் வரக்கூடிய தேர்தலிலும் ஏற்படும். ஜூன் மாதம் புதிய ஆட்சி நிச்சயமாக உறுதியாக அமையும்.